அவர் அப்படியே அந்த காலத்துலேருந்து வந்து திராவிட இயக்கத்து சுடரொலி அவர் சேகர்பாபு ஏடிஎம்கே வந்தால் தானே. அப்படி பார்த்தீங்கன்னா யாரும் பெருசாக அவ்வளோவா இன்னைக்கு சிஎமோட க்ளோஸாக இன்னைக்கு டிஎம்கே இஸ் ஃபேஸிங் எ கிரைசிஸ். இந்த கிரைசிஸ் தொடர்பாக இந்த கிரைசிஸை எப்படி எதிர்கொள்றதுன்னு கட்சியினரோடு நீங்கள் என்ற ஆலோசனை நடத்தினீர்கள். என்றைக்கு நடந்துச்சு கூட்டம்? கருணாநிதி ஒரு செயற்குழு கூட்டம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கலைஞர் அரங்கத்தில் எல்லோரும் பேச விடுவார். இதை தான் பேசுவாங்க. சோதனை நம்ம இப்படி எதிர்கொள்ளணும், அப்படி எதிர்கொள்ளணும், நம்ம இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். ஒரு 10 ஒருத்தர் ஒரு ஐடியா சொல்லி அதான் லீடரோட இது இல்லையா, அது சொல்லி பேச விட்டு ஆமாம் அப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு மறுநாளும் இதை பண்ணுங்கன்ட்டு ஒரு முடிவை எடுப்பார். இது மாதிரி மீட்டிங் எங்கே நடந்துச்சு? இப்போ வரக்கூடிய இந்த கிரைசிஸை எப்படி எதிர்கொள்வது என்று உங்களது கட்சியினருக்கு நீங்கள் என்ன அறிவுறுத்தலை கொடுத்துருக்கிறீர்கள்? வார் பிளான் போட வேண்டிய நேரத்தில் டூர் பிளான் போட்டுக்கிட்டு நீங்கள் மலர் கண்காட்சியில் இருக்கிறீங்க. இப்போ என்ன ஆகும் இது? இப்போ சொல்லுங்கள், 200 ஜெயிக்குமா? இது தொடக்கம். எலெக்ஷன் நெருக்கத்தில் துட்டை நீங்கள் வெளில எடுக்க முடியாது. பார்க்குறீங்களா? அது ஒரு பெரிய நெருக்கடி தான். அந்த நேரத்தில் துட்டு வெளில எடுக்க முடியாது. கரெக்டாக? ஏன்னா எப்போதுமே வந்து பிஜேபி தேர்தல் ஆணையத்தோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் பிஜேபி. கரெக்டாக? உங்களை மட்டும்தான் பிடிப்பாங்க. சொல்லிடுறேன் நான். அது நியாயம் சரி தவறுலாம் போல உங்களை மட்டும் தான் பிடிப்பாங்க. நடக்கிறதா நடக்கும். ஆமாம்.